நல்லா வறுத்துக்கோங்க. எவ்வளோ அருமையாக பளபளன்னு இருக்குல்ல, பார்க்கும் போதே எச்சல் ஊறுதில்ல. ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எதுவும் இனிப்பு சாப்பிட ஆசையாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆகணும், ஒரு ஜட்கால் நம்ம பண்ணி சாப்பிட்றணுன்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்கள். ஈஸியாகவும் பண்ணிடலாம், சீக்கிரமாக ஆயிரும். அதுக்கு நம்ம ஒரு சைடு அடுப்பில் தண்ணி காய வச்சுக்கிடுவோம். 2 கப்பு தண்ணி காய வச்சுக்கிடுவோம். அப்புறம் இன்னொரு சைடு அடுப்பில் ஒரு சட்டியில் நெய் போட்டுக்கிடுவோம். நெய்யும் ஒரு 3/4 கப்பு நெய் ஊற்றிக்கோங்க. கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம முந்திரி பருப்பு 1 கப்பு திராட்சை சேர்த்துக்கலாம், காஞ்ச திராட்சை. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். முதல்ல கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். முதல்ல ஏன் வறுக்கிறோன்னா நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அதே நெய்யில் நம்ம மற்ற வேலையும் செஞ்சுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஈஸியாக. இது ரொம்ப சீக்கிரமாக ஆயிருங்க. நினச்ச உடனே நம்ம கேசரி தான் வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் கர்நாடகாவில் இந்த மாதிரி செய்வாங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கிறீங்களா, இதே மாதிரி தான் செஞ்சுருக்கிறீங்களா, இல்லை எதுவும் வித்தியாசமாக செஞ்சுருக்கீங்களான்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் செய்ய போகிறீங்களா, எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு, அதையும் ஷேர் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் செய்கிற ஒரு நல்ல ஸ்வீட்டு, டேஸ்டியான ஸ்வீட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் ஆயிரும். யார் வந்தாலும் நீங்கள் பட்டுக்குன்னு செஞ்சிடலாம். இல்லை நீங்களே உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், நான் அதே நெய்யில் 3/4 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். அந்த சேமியாவை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எவ்வளவு கூட வறுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க நெய்யில். நெய் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த நெய் போதும், இதுவே நிறையா இருக்குது பாருங்கள். அப்புறம் நம்மளுக்கு இன்னும் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய். இப்போதைக்கு இவ்வளோ நெய் போதும். இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம முதல்ல முந்திரி திராட்சையை வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம சேமியாவும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் இது. சேமியாவும் சரி, ரவையும் சரி, எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இருக்கும். அதனால வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சிடலாம். பாருங்கள், நம்மட்டு சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை இறக்கி வச்சுக்கிட்டு வேறு ஒரு கடாயில் நம்ம 3/4 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். எந்த அளவு நான் சேமியா எடுத்தேனோ அதே அளவு ரவையும் எடுத்துருக்கிறேன். ரவையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கமகமன்னு நல்லா மணக்கும். அதனால ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சிம்பிள் மெத்தடு தான், சிம்பிளாக ஆயிரும். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கல்யாண வீட்டில் இந்த மாதிரி செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வாயில் வச்ச உடனே காணாமல் போயிடும், அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதையும் இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் நம்ம சேமியா வறுத்த கடாயை வச்சு அதில் நம்ம இந்த வறுத்த ரவையையும் சேர்த்துக்கலாம். 2யும் சேர்த்துக்கிட்டு நம்ம தண்ணி காய வச்சுருந்தோம்ல 2 கப்பு, இப்போ நம்ம 3/4 கப்பு ரவையும் 3/4 கப்பு சேமியாவும் எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்றாப்புல 2 கப்பு ஃபுல், எந்த கப்பில் ரவையும் நம்ம சேமியாவும் எடுத்தோமோ அதில் 2 கப்பு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படின்னா 2.25 கப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். 2.25 கப்பு எடுத்துக்கோங்க தண்ணி.
2.25 கப்பு தண்ணி நல்லா காய வச்சுக்கோ. இப்போ நம்ம கொஞ்சோண்டு ரவையையும் அந்த சேமியாவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த சுடு தண்ணியை சூடாக இருக்கும் போது ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அது தெரிச்சிடாமல் மேலே தெரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கொதிக்க வச்சுருந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி லைட்டாக சூடானா போதும். 2.25 கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் தண்ணி. இப்போ நம்ம 2 தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு மற்ற பொருளெல்லாம் சேர்ப்போம். நம்ம கொஞ்சம் இந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டு ஒருக்கா கிண்டிக்கிடுவோம். நல்லா கட்டிப்படாமல் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கட்டி உடச்சி விட்டுக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா ரவை தானே, அதனால கொஞ்சம் லைட்டாக கட்டி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி கிண்டி விட்டு மித்த தண்ணியையும் அதில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டுக்கிட்டு இப்போ இதில் ஒரு பொருளாக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ எப்போவுமே நீங்கள் இனிப்பு பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் ஒரு சிட்டிகை நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப்பு நிறையா சீனி எடுத்துருக்கிறேன். 1 கப்பு ஃபுல்லாக எந்த கப்பில் நம்ம சேமியா ரவை அளந்தோமோ அந்த கப்பில் நிறைய நம்ம சீனி எடுத்துக்கலாம். 1 கப்பு சீனியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிட்டேன். 4-5 ஏலக்காவை நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு 4-5 ஏலக்காய் போதும். 4-5 ஏலக்காவை தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா தண்ணியும் அதில் சேர்த்துருங்க. நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். 2.25 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். கிண்டி கலர் சேர்த்துக்கோங்க. நான் அந்த ஸ்டேஜில் கலர் சேர்க்குறேன். என்கிட்ட ரெட் கலரில் இருந்துச்சு. ரெட்டுனா லைட்டாக ஆரஞ்சு கலர் ஆகுது. லைட்டாக ரெட்டிஷ் ஆரஞ்சாக இருக்கும். அந்த கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டமான கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். தென் ஃபுட் கலர் சேர்க்கலாட்டி கூட பரவாயில்ல. ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக பசங்களை நல்லா அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் வீட்டில் பண்ணுற கலர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா கலரெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக இதை 1 நிமிஷத்துக்கு இப்படி கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். சைடெல்லாம் அப்படி எடுத்து விட்டுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் தான் அந்த மாதிரி லைட்டாக கிண்டுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியை வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும் பாருங்கள். லைட்டாக இப்போவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணுது. சீனி எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இருக்குது. பார்க்கும்போது அப்படியே நாக்கில் எச்சி ஊறுதலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் முறையாக சேனலில் வரீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை மூடி போட்டு வச்சுட்டோம். லாஸ்ட்டு ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி அதை இழுத்து மாதிரி இருந்துச்சுல, அந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். அது முழுசாக தண்ணியெல்லாம் இழுத்துரும். அந்த தண்ணியிலே வெந்துடும் பாருங்கள். இந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்மகிட்ட சீராக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரவையையும் சேமியாவும் நல்லா தண்ணி இழுத்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் மூடி போட்டால் போதும். ஜாஸ்தி நேரமே அதான் மொத்தமாகவே டோட்டலாகவே 10 நிமிஷத்தில் ஆயிரும் பாருங்கள் அது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு சட்கால நம்மட்டு ஸ்வீட்டு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். போதும், இவ்வளோ சேர்த்தா போதும். உங்களுக்கு வேணும்னா நிறைய இனிப்பு நெய் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். எனக்கு இவ்வளோ இந்த அளவு போதும். நான் ஏற்கனவே 1 கப்பு சேர்த்துருக்குறேன். அதனால் இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு முந்திரி பருப்பையும் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட அடுப்பெல்லாம் சிம்மில் தான் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்மில் தான் செய்யணும். ஸ்டார்டிங்கில் வறுக்கிறதுலேருந்து நம்ம எல்லாமே அடுப்பு சிம்மில் தான் இருந்துச்சு. சிம்மில் வச்சுக்கிட்டு தான் அந்த தண்ணியை ஊற்றினோம். தண்ணியை அப்சர்வ் பண்ணி மூடி போட்டு மூடினோம். அதுவும் சிம்மில் தான் இருந்துச்சு. சிம்மில் வச்சு வேக வச்சுட்டா போதும். 5 நிமிஷத்தில் ஆயிரும். அவ்வளோதான். நம்மகிட்ட சீராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். நல்லா வெந்துருச்சு. இது நம்மகிட்ட ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மகிட்ட நல்லா கொஞ்சம் கட்டியாயிரும். அதனால இந்த ஸ்டேஜிலே நம்ம பந்த் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு. அப்புறம் என்ன, சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணாலும் சரி, இல்லை ஆற வச்சு கூலாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சின்ன சின்னதாக பவுலில் போட்டு அந்த ஷேப்பு கொடுத்தாலும் சரி. இது எப்படி ஷேப் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டப்படி தான், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த ஷேப்பு கொடுத்துக்கலாம். எப்படி சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நினச்ச உடனே இந்த மாதிரி இனிப்பு செஞ்சு சாப்பிட்றலாம், யாருக்கும் கொடுத்துடலாம். பாருங்கள், நான் ஜூம் பண்ணி கிட்டத்துலேருந்து காட்டுறேன் பாருங்கள். எப்படி நம்மகிட்ட இது நல்ல பலபலன்னு சூப்பராக வெந்து நல்லா இருக்குது பாருங்கள்.
அப்புறம் நாங்கள் ஸ்கூலை விட்டு பசங்க வந்தாங்கன்னா இனிப்பு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடனே. இல்லை யார் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஃபெஸ்டிவல் டயத்தில் இந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் ஒரு சின்ன ஐடியா தான். இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஷ் அவுட் பண்ணிக்கிட்டு அது மேலே உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸில் நட்ஸில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காண்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பாதாமை தான் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல், உங்கள் இஷ்டம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வச்சு நீங்கள் கார்னிஷிங் பண்ணிக்கலாம். பாதாமாக இருந்தாலும் சரி, பிஸ்தாவாக இருந்தாலும் சரி, அது உங்கள் இஷ்டம்தான். பாருங்கள், அப்புறம் என்ன சுட சுட நம்மட்டு ஈஸியான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.